இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்கழி பிறந்ததுலேருந்து திருப்பாவை திருவெம்பாவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவுலையும் அதே தொடர்ச்சியாக திருப்பாவை திருவெம்பாவை பாடல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 13வது பாடல் பார்க்க போகிறோம். புள்ளின்பாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று பொள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல்கள், இந்த பாவை நோன்புக்காக அவங்க பாடி கொடுத்த இந்த பாடல்கள் அருமையான பாடல்கள். நம்மளையெல்லாம் விழிப்புணர்வு அடைய வைக்கிறாங்க. நம்ம இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, இறைவனை சென்று சேரணும். அதுதான் எல்லா மகான்களும் சொல்கிறது, ஆண்டாள் நாச்சியாரும். அதுக்காக ஏற்கனவே விழிப்புணர்வு பெற்றவர்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், இப்போ விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்களை உறக்கத்திலிருந்து எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுற முறையில் தோழியர்கள் போல ஒரு பெண்ணை அவளோட தோழியர்கள் விடியலில் எழுப்பும் முறையில் இது பாடல்கள் அமைஞ்சிருக்கு. எல்லாமே அருமையான பாடல்கள். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பறவையோட வடிவு கொண்டு ஒரு அரக்கன், அவருடைய வேலையே அதுதானே, ஏதாவது கம்சன் பண்ணுற பல வழிகளில் அவன் என்ன பண்ணுவான், அரக்கர்களை அனுப்பிச்சிட்டே இருப்பான். கிருஷ்ணனை போய் அழிச்சிட்டு வா, கண்ணனை போய் அழிச்சிட்டு வா அப்படின்வான். கம்சன் அழிகிற வரைக்கும் பல பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரையும் கண்ணன் அழிச்சிக்கிட்டே இருந்தார். கண்ணனை அழிக்க அவர் ஆள் அனுப்புகிறாரு கம்சன். ஆனால் கண்ணனை வர்றவங்களையெல்லாம் அழிச்சு விடுறது கண்ணனோட வேலை. அரக்கர்களை இவர் அழிப்பார். அரக்கர்களால் பல தொந்தரவுகள் மக்களுக்கு. அதனால் அந்த குணம், அரக்க குணம் அழியணுன்றது தான் நோக்கமே தவிர ஒரு உயிரை அழிக்கணுன்றது இறைவனுக்கு நோக்கம் அல்ல. ஒவ்வொருத்தனுடைய ஆணவத்தை அழிக்கணும், திமிரை அடக்கணும். அது அரக்க குணமாக இருக்கிறதுனால அரக்கர்களை அழித்ததாக நிறைய சொல்லப்பட்டுருக்கு. அரக்க குணம் ஒழியணும் அப்படின்றது தான். மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்காக தான் அவர் வதம் பண்ணுறார். பறவையோட வடிவத்தில் பகாசுரன் வாயை பொழந்துட்டு வர்றான். அவனை அழிக்கிறார். ராவணனோட தலையெல்லாம் கிள்ளி, யார், நம்ம ராமன், எரிந்தவனாகிய பகவானோட பெருமைகளை பாடிட்டே மற்ற பெண்கள்லாம் வந்தாங்க. அதோ நீராடுறதுக்கே போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இரவு முடியுது, விடியல் ஆரம்பிக்குது, வெள்ளி வருது, வியாழன் போய் மறையுது. வியாழன் அந்த நிலவுக்கு கொஞ்சம் அருகாமையில் ஒரு பிரைட்டான நட்சத்திரம் தெரியும், அதுதான் வியாழன்னு அப்பா சொல்லுவாங்க. அது விடிகிற நேரத்தில் நிலவு கூடவே அது கொஞ்சம் தூரத்தில் தெரியும். அப்படி நிலவை பார்க்குறப்போ கொஞ்சம் தூரத்தில் தெரியும். அந்த வியாழன் உறங்கி போச்சு, வெள்ளி முளைக்குதுன்னுவாங்க. விடியல் நேரத்தில் வெள்ளி அப்படின்ற நட்சத்திரம் வரும். இதெல்லாம் விஞ்ஞானம். பூகோள அமைப்பில் ஒரு நட்சத்திரம் மறையுது, இன்னொன்று மேலே வருது. உலகம் உருண்டைன்றதுனால இதெல்லாம் நடக்குது. எப்போவோ தெரிஞ்சு வச்சு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு பேர்லாம் வச்சு. வியாழன் உறங்கிட்டு மறைஞ்சி போச்சு, வெள்ளி தோன்றி இருக்கு, அப்போது பொழுது விடிஞ்சு போகுது.
நீ என்ன இன்னும் படுத்துக்கிட்டு இருக்க பாரு, உன்னை கண்ணனையெல்லாம் கண்ணனோட இறைவனுடைய திருமாலுடைய பெருமைகளை பாடிக்கிட்டே வந்த பெண்கள் அதோ உன்னை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதோ பாடிக்கிட்டே போயிட்டாங்க. அப்பேற்பட்ட அந்த இறைவனை நீ என்ன பண்ணணும்? எழுந்து இப்போது நீராடி பாடி பரவணும். காலை நேரத்தில் இந்த தாமரை பூ, மான், இந்த மாதிரியெல்லாம் உனக்கு கண் அழகு இருக்குது. தாமரையினுடைய ஒரு இதழ் எடுத்து வச்சு அந்த கண்ணோட படுத்தி பார்த்தா அந்த ஷேப், ஒரு இதழோட ஷேப் ஒரு கண் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். சின்ன இதழ் எடுத்து வச்சு பார்த்தா அந்த அதே வடிவமாக தெரியும். அந்த மாதிரி இந்த தாமரை பூவை போல் மானை போன்ற கண்ணழகு உடையவளே, நீ ஒரு பதுமை மாதிரி, அதாவது ஒரு சிலை அழகாக இருக்கும், ஓவியம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீ அழகு மிகுந்தவள். தாமரைப்பூ போன்ற மானோட மகிழ்ச்சி நிறைந்த கண்களுடைய மானுடைய அந்த பார்வையில் ஒரு அழகு இருக்கும், கவர்ச்சி இருக்கும். அதுபோல் கண்களை உடையவளே, இந்த நல்ல நேரத்தில் நீ என்ன பண்ணுற தெரியுமா? அப்படியே பெட்டில் படுத்திக்கிட்டு அதே கண்ணனை நினச்சிக்கிட்டு இருக்கிற போல் இருக்குது. அதெல்லாம் இப்போது இந்த தனியாக உட்காந்து நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு பாவை நோன்பு நோக்கும் பெண்களாகிய எங்களோட கலந்து குளிர குடைந்து நீராடணும். வா வா, படுக்கையில் இல்லாமல் எழுந்து வா, நாம் நீராட போகலாம் அப்படின்னு பெண்கள் அந்த பெண்ணை, உறங்கிட்டு இருக்கிற பெண்ணை கூப்பிடக்கூடிய அந்த பாடல் மிக அழகான பாடல். அதே திருவெம்பாவையில் மாணிக்கவாசக பெருந்தகை இந்த பாடலை சொல்கிறார் பாருங்கள். இது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அதாவது சக்தி, அதாவது அவளை நீல மலருக்கு நீல திருமேனி அப்படின்னு சொல்லலாம். இறைவனுடைய நிறம் செந்நிறம். இப்போ இவங்க நீராட போகிற அந்த பொய்கையில் ஏகப்பட்ட நீலோற்பல மலர்கள் மலர்ந்துருக்கு. அது அப்படியே நீளமாக இருக்கும். அந்த மலர்னுடைய உள்பகுதி நீளமாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும், நீலோற்பல மலர். செந்தாமரை மலர்களும் அதே பொய்கையில் பூத்திருக்கு, நிறைய பூத்திருக்கு. ஒரு ஓரமாக தான் இவங்கெல்லாம் நீராடுவாங்க. குளம் முழுசும் அந்த மலர்கள் நிறைஞ்சி இருக்குது. நீலோற்பல மலர்களும் இருக்குது, செந்தாமரையும் இருக்குது. அது சிவனும் சக்தியும் போல் அந்த குளத்தில் நிறைஞ்சி இருக்குதாம். நீர்நிலைகளில் ஆபத்தில்லாத பாம்புகள் இருக்கும். அங்கே 2 பாம்பு பின்னி பிணைஞ்சிக்கிட்டு அங்கே இருக்குதாம் தண்ணியில். அப்போது அந்த பொய்கை பார்க்குறதுக்கு சிவசக்தியை ஞாபகப்படுத்துது மாணிக்க வாசகருக்கு. அவர் சொல்கிறார், இப்போது இந்த பொய்கையில் நீலோற்பலம் மலர்ந்து இருக்குது, செந்தாமரை மலர்ந்து நிறைஞ்சி இருக்குது. அழகிய நீர் பறவைகள், அது அங்கே பறவைகள் விடியல் நேரத்தில் கிச்சு கிச்சுன்னு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பறவையோட குரல் ஒரு மாதிரி. அது எல்லாம் இப்போது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. நீர் பறவைகள்லாம் குரல் எழுப்புது. பாம்புகள் அதோ பாரு பின்னி கிடக்குது. இங்கே உடம்போட அழுக்க புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இப்போ எல்லாரும் விடியலில் ஏன் நீராடணும் அப்படின்னா, அகத்தையும் புறத்தையும் சுத்தமாக இருக்கணும். சுத்தம்ன்றது சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த
புறந்தூய்மை எதனால் அமையும்? கட்டாயமாக நீரால் தான் அமையும் இல்லையா? இப்போ நீ நீராடுறதுக்கு வரணும். ஏற்கனவே இந்த உடம்போட அழுக்கை போக்கிக்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கூடிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த பொய்கை சிவசக்தி வடிவாகவே தென்படுது கண்ணுக்கு. தாமரை மலர்கள் சூழ்ந்த இந்த பொய்கையில் நாம் அப்படியே பாய்ந்து கை வளையல்கள் ஒலிக்க, அந்த தண்ணியில் குதிக்கிறப்பவும் இந்த கையால் இப்படி இப்படி தள்ளுற போதும் கை வளையல்கள்லாம் ஒலிக்கும். காலாலையும் தண்ணியை தள்ளணும் இல்லையா? அந்த தள்ளினாதான் அது நீந்தி குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கையால் தண்ணியை குடையிறாங்க. காலால் நீந்தும் பொழுது காலில் போட்டிருக்கிற சிலம்புகள் சத்தம் கேட்குது. உடம்பு தண்ணியில் பட்டாலுமே ஒரு குளிர்ச்சியில் பூரிக்கும். இந்த மாதிரி இந்த நீர்நிலைகள் பொங்கி அலைமோதும்படியாக நம்ம எல்லாரும் நீராடலாம். இந்த பொய்கை பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா சிவசக்தி மாதிரியே இருக்குது. அந்த சிவசக்தியோட அருளை இந்த பொய்கை வடிவில் நாம் இப்போது அப்படியே அனுபவிப்போம் வா அப்படின்னு. அந்த பொய்கையை சிவசக்தியாக, அதாவது பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்வார். எந்த பொருளில் பார்த்தாலும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மனம். அது மாதிரி இப்போ இந்த பொய்கை அவருக்கு சிவசக்தியாக தோன்றுகிறது. அதனால் இங்கே நீராடலாம் வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைக்கும் முறையில் அந்த திருவெம்பாவை பாடல் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த மார்கழி பிறந்ததுலேருந்து ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்காக பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்த்துட்ருக்கோம். அது அகர வரிசையில் 13 பாடல்கள், 6லேருந்து அக்கு வரைக்கும். இன்றைக்கு 13வது பாடலாக நம்ம பார்க்க போகிறோம். அக்கல் இல்லாத மெய் சுகம் விரும்பாமல் அல்லு நண்பகலுமாய் அனுதினம் உழைத்தும் வெகிய சுகம் பெறாது உலகுளோரெல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கமுடன் சுக்ரனவினை கடல் வற்றிடச் செய்யும் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி இதுதான் வழி எனச் சொல்லி இன்பருளும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. அக்கலில்லாத மெய் சுகம், அந்த உண்மை பொருளை, இறைவனுடைய திருவடிகளை அனுபவிக்கிற சுகம் இருக்கே, அது எல்லா சுகத்தை விட, அதான் ஆனந்தம் இன்பம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன இன்பங்கள். இறைவனுடைய திருவருள் ஒன்று தான் பேரின்பம். அது எப்போதும் நிலைத்து அந்த அடையறதுதான் பெரிய பாடு. அடைஞ்சிட்டதுக்கப்புறம் நிலைத்த இன்பம் தரக்கூடியது இந்த குற்றமில்லாத, எந்த குறையும் இல்லாத, அக்கல் இல்லாத மெய் சுகம். அதை விரும்பாமல், உண்மையான சுகம், நிரந்தரமான சுகம், அதை விரும்பாமல் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அல்லு நண்பகலுமாய், ராத்திரியில், இப்போல்லாம் அந்த வார்த்தை முழுசாக பொருந்தோம். நைட் டியூட்டி இருக்குது. நிறைய ஐடி ஃபீல்டில் நைட்டு டியூட்டி போகிறவங்க, போலீஸ், ஹாஸ்பிட்டல், இது மாதிரி இடத்துலலாம் இரவு நேர பணின்னு தனியாக செய்கிறாங்க. அவங்களுக்கு இரவு நேர உத்தியோகம் போடுறாங்க. இவர் சொல்கிறது ராப்பகலா அப்படி சொல்கிறாரு. அல்லும் நண்பகலுமாய் அனுதினம் உழைத்தும், ஒரு நாளைக்கா போகிறாங்க, அனுதினம் உழைத்தும் தினம் இப்படி பாடுபடுறாங்க, ராப்பகலாக பாடுபடுறாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? வெக்கிய சுகம் பெறாது. அவங்க எதை சுகம்னு நினச்சாங்களோ, எந்த சுகத்துக்காக இப்படி ராப்பகலாக பாடுபட்டுட்டு இருக்காங்களோ அந்த சுகத்தையே அவங்க அனுபவிக்கிறது இல்லை. பேரின்பத்தை விட்டுடுங்க, சின்ன சின்ன அந்த சிற்றின்பங்களை கூட அவங்களால அனுபவிக்க முடியல. ராப்பகலாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே இன்பத்தை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க எங்கே நேரம் இருக்குது? இல்லை இல்லையா? வெக்கிய, அவங்க கோல் வச்ச விருப்பப்பட்ட அந்த சுகத்தை கூட அனுபவிக்க முடியாமல் வெக்கிய சுகம் பெறாது
உலகுளோர் எல்லாம் ஒருத்தர் 2 பேருன்னு சொல்லாதீங்க. உலகம் முழுசும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இல்லை ராப்பகலாக உழைக்கிறாங்க, ஓடி ஓடி உழைச்சிட்ருக்காங்க. எதுக்கு? சோற்று துருத்தி சுமை சுமப்ப காற்றை பிடித்தலைந்தேன் கண்டாய் பராபரமே. அதுக்காக தான் இந்த உலகம் பூரா பசின்னு ஒன்று இருக்குல்ல. பசி, அந்த பசின்றதை பற்றி என்னோட தந்தையார் ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்கார். அதில் அதை சுருக்கமாக சொன்னால், இறைவனும் பசியும் ஒன்றே. இறைவனால் தரப்பட்டது தான் பசி. அந்த பசின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலக இயக்கமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா உயிரினத்துக்கும் பசின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உலக சுழற்சி நடந்துகிட்ருக்கு, உயிர்களோட வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. அந்த பசிக்கு உணவு வேணும். பசின்னு ஒன்று இருக்குன்னா உணவுன்னு ஒன்று வேணும். அந்த தேடல் தான் இந்த வாழ்க்கையே. அப்படி பசியும் பரமும் ஒன்று அப்படின்னு என்னோட தந்தையார் ஒரு நூல் எழுதியிருக்கார். விளக்கமாக பல வகையில் அது உண்மை அப்படின்னு எடுத்து காட்டுவார். அது மாதிரி இந்த பசின்னு ஒன்று இருக்கு இல்லையா மக்களுக்கு, உலக மக்கள் அத்தனை பேருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க, அல்லும் நண்பகலுமாய் அனுதினம் உழைத்தும், தினம் ஓடி உழைச்சாலும் வெகிய சுகம் பெறாது, அவங்க நினச்ச சுகத்தை அனுபவிக்க முடியாமல், உலகுளோர் எல்லாம் வீணிலே மாழ்வதை கண்டு, அவங்க பெருசாக அடையலைனாலும் அவங்க நினச்ச ஆசையாவது நிறைவேறுதுன்னா அதுவும் இல்லை. நிறைய பேருக்கு 1-2 ஆசைகள் நிறைவேறலாம், மற்ற ஆசைகள் நிறைவேறாமலே. ஏன்னா இந்த மனசு இருக்கே, அது சுவாமிகள் ஆசையை வேசின்னு சொல்லுவார். வேசியை போன்றது அப்படின்வார். அதாவது அது எதுக்கு அந்த ஒப்புமைப்படுத்துகிறாருன்னா, அவங்க என்ன செய்வாங்க, தனக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருளுக்காக ஒருத்தரை சார்ந்து நாளை ஓட்டுவாங்க. அந்த தேவைக்குரிய பொருள் கிடைச்ச உடனே அந்த கொடுக்குறவங்க கிட்ட பொருள் இல்லை, இப்போது அவங்க கொடுத்துட்டாங்க, இருந்ததை கொடுத்தாங்க, அடுத்தது இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தனக்கு பொருள் தேவைப்படுறத யார் மூலமாக கிடைக்குமோ அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க. இங்கேயே இருந்து கஷ்டப்பட மாட்டாங்க, பொருள் இல்லாத இடத்துல இருந்து கஷ்டப்பட மாட்டாங்க, அடுத்த இடத்துக்கு தாவிடுவாங்க. அங்கே தீர்ந்து போச்சுன்னா அடுத்த இடத்துக்கு தாவிடுவாங்க. இவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தாவி தாவி போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல அவங்க நிலச்சி வாழ்க்கையை நடத்துறது இல்லை. அதுபோல் இந்த ஆசை இருக்கே, அது என்ன செய்யுமா, மனசில் ஒரு ஆசை வந்துடுது, இன்றைக்கி இந்த பொருள் சாப்பிட்ணும், ஒரு லட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த லட்டு கிடைக்கிற வரைக்கும் லட்டு மேலே ஞாபகம் இருக்கும். அந்த லட்டு கிடச்சி சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்தது இன்னொரு ஆசையை வச்சுக்கும், அப்பா லட்டு சாப்பிட்டேன், ஆனால் இந்த பொருள் நான் சாப்பிட்ணும், அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, அடுத்த தடவை வாங்குறப்ப அல்வா வாங்கணும், அது நிறைவேறி போச்சா வேறு ஏதோ ஒரு பொருள் மேலே வச்சுக்கோ, வேறு எங்கேயோ போகணும், அந்த இடத்துக்கு போகணும், இன்ன பொருள் வாங்கணும், இன்ன செயல் செய்யணும், இன்னாரை பார்க்கணும். இப்படி அதாவது இந்த மனசு அது சாப்பிட்றது மட்டும் இல்லை, அது சுலபமாக இருக்கும்னு சொன்னேன். மனசு ஒரு ஆசையாக படுது, அப்படியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் யோசித்தா போதும், அவங்க ஆசை எவ்வளவு இருக்குது. அதுக்கு அந்த மனசுக்கு எண்ணத்துக்கு ஒரு கட்டாகவே இருக்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஒன்றா சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், அவர் பண்ணுற சேட்டை என்னன்னு தெரியும். அந்த ஆசை என்ன செய்யும், இது மேலே ஆசைப்படும், அது நிறைவேறினோடனே இன்னொரு விஷயத்து மேலே ஆசை வைக்கும், இன்னொரு விஷயத்து மேலே ஆசை வைக்கும். அதனால் சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க, ஆசைன்றது வேசியை போன்றது, ஆசை பிசாசு அப்படின்வார். பிசாசு போன்றது, அது பிடிச்சா இப்போ யாரை பிடிச்சதோ அவங்கள போட்டு பாடாப்படுத்தும், அதனால் ஆசை பிசாசு அப்படின்வார். ஒரு ஆசையிலேருந்து நிறைவேறினோடனே இன்னொரு ஆசைக்கு போகிறதுனால அது வேசி போன்றதுன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த ஆசை இருக்கே,
மனசு ஆசைப்பட்டதில்ல, அதை அடைஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. வெகிய சுகம் பெறாது உலகுளோர் எல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு. எல்லாரும் இது மாதிரி எதையுமே அனுபவிக்காமல் ஓடி 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 ஏன் ஓடுறோன்னே தெரியாமல், எதுக்காக பிறந்தோன்னே தெரியாமல், நம்முடைய லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு நினைக்காம நம்ம எதை நோக்கி இந்த வாழ்க்கையை பயணப்படணும், இந்த பிறவியை ஏன் ஆண்டவன் கொடுத்தார், அதை என்ன செய்யணும் சரியாக தெரியல மக்களுக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, வீணிலே மாழ்வதை கண்டு. பாரதியார் சொல்வார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. அப்படி தான் சுடுகாட்டில் இடுகாட்டில் நலங்கெட புழுதியில் எரிஞ்சிடுறாங்க. ஒரு சித்தர் பாடல் ஒன்றில், நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அது மாதிரி ஏதோ ஒன்று, இந்த உடம்புன்னு ஒன்று பிறந்து வருதுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டை முதல்லே போட்டுட்டு தான் இந்த உடம்பை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார் ஆண்டவர். அப்போது அந்த தேதி வந்தவுடனே உடஞ்சி போகுது இந்த பானை இல்லையா? அதுபோல் இந்த மக்கள் கூட்டம் என்ன செய்யுது, என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், எதுவுமே சிந்திக்கக்கூட நேரம் இல்லாமல் அல்லு நண்பகலுமாய் அனுதினம் உழைத்தும் வெக்கிய சுகம் பெறாது உலகுளோர் எல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கப்படுறார் சுவாமிகள். இரக்கமுடன் சுக்கிரன வினைக்கடல் வற்றிடச் செய்யும் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி. நீ போய் காட்டில் தவம் பண்ணுன்னு சொல்லாமல், வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லாமல், எளிய முறையில் நல்ல அற ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சி உன்னோட இல்லற வாழ்க்கைக்கோ சேர்ந்தா மாதிரி இதுலேயும் தொந்தரவு இல்லாமல் இல்லற வாழ்க்கையை உனக்கு கடவுள் கொடுத்ததாக நினச்சி நீ செய். உன்னுடைய கடமைகளை செய்கிறதுக்கு இது ஒரு வழி. உனக்கு இறைவன் அருளியதை நீ சரியாக செய்கிறதுக்கு இந்த உடம்பு ஒரு கருவி, இந்த வாழ்க்கை ஒரு சிறந்த இடம் அப்படின்னு நினச்சி தாமரை இலை தண்ணீராக ஜனகர் எப்படி பற்றில்லாமல் வாழ்ந்தாரோ அது அவர் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. மன்னனாக இருந்தாலும் ரிஷியாக அவர் கருதப்படுறார். ஜனக மகா ரிஷி அவர். அப்படி அதுபோல் நாம் இந்த நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் செய்யணும். எல்லாமே ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான்ற முறையில் அந்த மனப்பக்குவத்தோடு அதை செய்கிறப்போ அந்த அற ஒழுக்கங்களை அருட்சட்ட நெறியாக ஆண்டவர் கொடுத்துருக்கார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நியமங்கள்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும்னு அப்படியே வழக்கமாக்கிடுறார். சின்ன குழந்தையிலேருந்து வழக்கமாக ஆக்கிடுறார். நீ காலையில் எழுந்துரு, நீராடு, அப்படியே தியானத்தில் உட்காரு, அப்படியே இறைவனை வணங்கு, அப்படியே உன் வேலைக்கெல்லாம் நீ பொய் சொல்லாத, ஏமாத்தாத, திருடாத, அந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாத, உனக்கு இந்த அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல்லி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நல்ல அற ஒழுக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதை நீ சுக்கிரன வினைக்கடல் வற்றுறதுக்கு அது ஒன்று தான் வழி. நீங்கள் யாகம் ஹோமம் எல்லாம் செய்தாலும் பிறவி உண்டு. ஆனால் நல்ல அற வழியில் ஒழுகிய அன்பையே கடைப்பிடிச்சி வாழும் பொழுது அன்பும் சிவமும் ஒன்றாயிடுவாங்க. அன்பே சிவமாக நாம் வாழ்க்கையை நடத்தணும், எல்லாத்தையும் சிவத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே அப்படின்னுவார் சுவாமிகள். எது அருளப்பட்டதோ அது இறைவனால் அருளப்பட்டது. அதை நாம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழும் பொழுது, விருப்பு வெறுப்பற்று வாழும் பொழுது சுவாமிகள் சொன்ன வழிகள் ஆகாமியங்கள் சேராமல் இருக்கக்கூடிய வழிகள். வினைகளுக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கிறது வினை, அந்த வினைக்கு வித்தாக இருக்கிறது ஆகாமியங்கள். இன்றைக்கி நாம் செய்கிற விருப்பு வெறுப்பு அந்த செயல்பாடு காரணமாக இருமையாக
இருக்கிற அந்த மனசினுடைய காரணத்தால் தான் இருவினைகளும் நமக்கு சேருது. அந்த இருவினைகள் மொத்தமாக சஞ்சிதமாகி கொஞ்சம் இந்த பிறவிக்கு பிராரத்துவமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த உடம்பு எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது எல்லாத்துக்கும் இன்றைய செயல் தான் விட்டு அது சஞ்சிதமாக மாறுது மொத்தமாக. அப்போ எல்லா பிறவிக்கு உரிய ஒரு தூண்டுதல் எதுன்னா ஆகாமிய வினை. அப்போ இது எல்லாத்தையும் சேராமல் பார்க்கறது தான் அருட்சட்ட நெறி. ஆகாமியங்கள் சேராமல் பார்த்துக்கணும். அதை நீங்கள் நிறைய பாடல்களில் அது எப்படி இருந்தால் சேராமல் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லி காமிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு வரியில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆகாமியங்கள் அணுவளவும் சேராமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே அப்படின்வார் பராபர கண்ணியில். ஆகாமியங்கள் அணுவளவும் சேராமல் பார்த்துக்கிறது தான் அருட்சட்ட நெறி. அவர் சொன்ன மாதிரி நாம் நடந்துக்கிட்டா ஆகாமியங்கள் நிச்சயமாக சேராது. ஆகாமியமே சேரலைன்னா சஞ்சிதத்துக்கே ஆண்டவர் பார்த்துக்குவார். என்ன செய்யணுமோ அதை எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதுக்கு வாரியார் சாமிகள் கந்தர் அலங்கார பாடலில் ஒரு அருமையான விளக்கம் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லுவார்னா, சஞ்சிதம் எப்படி செய்கிறதுன்னா, ஒருத்தர் நெல் விளைய வைக்கிறாங்க, நிறைய நெல் அறுவடை பண்ணாங்க. இப்போ புது நெல் சாப்பிட்டா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் பழசாகட்டும் அப்படின்னு குதிரில் கொட்டி வைக்கிறாங்க, களஞ்சியத்தில் கொட்டி வைக்கிறாங்க. அந்த எப்பெல்லாம் நெல் விளையுதோ எல்லாத்தையும் களஞ்சியத்தில் எத்தனை மூட்டை நெல் விளைஞ்சாலும் களஞ்சியத்தில் கொட்டி வைக்கிறாங்க. அது போன்றது சஞ்சித வினை. இப்போ அந்த சஞ்சித வினையிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது ஆகாமியம், அங்கே வச்சது சஞ்சிதம். இந்த பிறவிக்கின்னு நம்ம கொண்டு வந்த வினைகளுக்கு, அதாவது இப்போ சாப்பிட்டே ஆகணும், இந்த நெல்லை அவிச்சாச்சு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம், இதை சாப்பிட்டு முடிச்சுருவோம், அது பிராரத்தம். இந்த பிறவிக்குன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட அலாட் பண்ண வினை பிராரத்தம். இன்றைக்கி நம்ம இப்போ புதுசாக செய்கிறோம்ல அது ஆகாமியம், ஏற்கனவே செய்து சேர்த்து வச்சோம்ல அது சஞ்சிதம் அப்படின்னு கிருபானந்த வாரியார் தன்னோட விளக்க உரையில் கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்க உரை எழுதியிருக்காங்க. அது சொல்லுவாங்க, சஞ்சித கர்மா சேர்றதுக்கு வித்தே இந்த ஆகாமியம்தான். அது சேராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சுவாமிகள் நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு வரி சொல்கிறேன். ஆகாமியங்கள் அணுவளவும் சேராமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே அப்படின்வார். அது மாதிரி ஆகாமியங்கள் சேரலைன்னா ஏற்கனவே இருந்த சஞ்சிதத்தை ஆண்டவரால் பொசிக்கிட முடியும். குடோனுக்கு தீ வச்ச மாதிரி அது எல்லாம் பஸ்பமாயிடும். சஞ்சித கட்டையெல்லாம் தணலாய் எரித்துனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்வார் அதே பராபர கண்ணியில். பிராரத்வ கண்மம் புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமே அப்படின்வார். ஆகாமியங்கள் அணுவளவும் சேராமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே சேர்த்து வச்ச சஞ்சிதத்தை ஆண்டவர் நெருப்பு வச்சு கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் திரும்ப அது முளைக்காமல் அவர் பண்ணிக்குவார். பிராரத்வ கண்மம் கொடுக்கப்பட்டதை நீ புசித்து முடிச்சிடு. இப்போ சாப்பாடு உனக்குன்னு போட்டாச்சு தட்டில், அது நீ சாப்பிட்டே முடிச்சுடு. இனிமேல் சேராமல் பார்த்துக்கோ, ஏற்கனவே சேர்ந்ததை ஆண்டவர் கொளுத்திடுவார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிறது இந்த வினைகள். இது எல்லாம் சேராமல் இவர் பார்த்துக்கிறாரு. தூய நன் அது மாதிரி செய்யக்கூடிய தூய நன் நெறியினை எளிதிலே காட்டி, ரொம்ப சிக்கல் இல்லாத நல்ல ஒழுக்கங்களை ஒன்றாக திரட்டி எளிதிலே காட்டி, இதுதான் இறைவனை அடைய முத்தி அடைய ஒரே வழி. என்ன செய்தாலும் அதனால் மட்டுமே நீங்கள் 100 வருஷம் உட்காந்து தவம் பண்ணாலும், திருமூலர் மாதிரி அவர் 3000 வருஷம் இருந்தார்னு சொல்லுவாங்க. அவருக்கு மற்றது இல்லாததுனால அவர் முனிவர். அவர்
இருந்த இடம் வந்த இடம் வேறு. இப்போது திருமூலரானது வேறு. திருமூலர் கதை மிகவும் அருமையான வரலாறு. இப்போ இவர் என்ன சொல்கிறார் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றினா, இதுதான் வழி. என்னைக்கு நம்முடைய வினைகள் இல்லாமல், பேலன்ஸ் இல்லாமல், ஒன்றுமே பேலன்ஸ் இருக்கக்கூடாது, நல்வினையோ தீவினையோ எதுவுமே பேலன்ஸ் இல்லாமல் எப்போ செலவாச்சோ அப்போ தான் நமக்கு முத்தி பேரு கிட்டும். அப்போது இது எல்லாத்துக்கும் இந்த தூய நன்னெறியினை எளிதிலே காமிச்சிருக்காரு. அதை கடைப்பிடிச்சால் இதுதான் வழி என சொல்லி இன்பருளும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. சுக்கிரன வினைக்கடல் வற்றணும். இவ்வளோ அகத்தியர் கடல் நீரை உண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடல் நீரை ஒரு அகத்திய முனிவர் உண்டார்ன்றது சுலபமான வேலையா? இல்லை. அதுபோல் இந்த கர்மாவை நாம் வற்ற வைக்கணும், அழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழி இந்த வழி தான். அவர் பார்த்துக்குவார். நீ நீ ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சி இன்னைக்கு நீ ஆகாமியம் சேராமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிராரத்வத்தை அவர் எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அப்படி கட்டுப்பட்டு அனுபவித்து முடிச்சிட்டின்னா சஞ்சிதத்தை அவர் பார்த்து பொசிக்கிடுவார். அப்போ ஆகாமியம் இல்லை, சஞ்சிதம் இல்லை, பிராரத்வம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? எல்லாம் கிடைக்கும். முத்தி பேரு கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும், பிறவிக்கடல்லேருந்து தப்பி கரை சேர்ந்துடுற இந்த சுழலில் இனி நீ சிக்க மாட்டாய். இது எல்லாத்துக்கும் அவர் சொன்னது என்ன? சுக்கிரன வினைக்கடல் வற்றிடச் செய்யும். வினைக்கடலை வற்ற வைக்கக்கூடிய ஒரே வழி இதுதான் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி. அந்த தூய நல்ல நெறியை எளிதில் காட்டியிருக்காரு. இதுதான் வழி. இது ஒன்று தான் வழி. இறைவனை அடையிறதுக்கு இந்த பிறவி சுக்கிரன வினைக்கடல் வற்ற வைக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. வேறு எந்த வழியாலையும் அந்த செயல் நடக்காது. இதுதான் வழி என சொல்லி இன்ப அருளும். இன்பத்தை அருளக்கூடிய இறைவா, குருநாதா, என் குருவே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை நம்ம தினம் சொல்லி அருட்சட்ட நெறியை கடைப்பிடிக்கிறப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி நம்ம எப்படி வாழ்வியலை நடத்தணும்னு ஒன்றா சொல்லி கொடுப்பார். எதை செய்யாதேன்னு சொல்லுவார், எதை செய்யணும்னு சொல்லுவார். அந்த வழியில் மூத்த அடியார்கள் சொல்லி தருவாங்க. பழமைக்கும் பழமையாக பழ அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வழி நடத்துவாங்க. அருட்சட்ட நெறி அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த நெறி. இந்த பாடலை எவ்வளவு துல்லியமாக சொல்கிறாங்க பாருங்கள். வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கமுடன் வெக்கிய சுகம் பெறாது உலகுளோரெல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கமுடன் சுக்கிரனை சுத்தமாக வற்றிடும், உடனே வற்றிடும். அந்த கடல் தண்ணியை துளி துளியாக டம்ளரால் அள்ளி வற்ற வைக்கிறது இல்லை. அப்படி சொன்ன உடனே அகத்தியர் கடலை சுருக்கியது போல இறைவன் வினைக்கடலை வற்றச் செய்வார். இப்போ உதாரணத்துக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி குடோனில் தீ வச்சா மாதிரி அது பஸ்பமாயிடும். அதுபோல இறைவன் சஞ்சிதத்தை பார்த்து கொள்வார். அப்படி இந்த வினைக்கடல் வற்றணுமானால் இதுதான் வழி எனச் சொல்லி இன்பருளும். சுக்கிரன வினைக்கடல் வற்றிடச் செய்யும் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி இதுதான் வழி எனச் சொல்லி இன்பருளும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. அப்பேற்பட்ட சிறப்புடையது ஆண்டவருடைய நல்வழி. அதனால் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு தெரிய வரும். கதை கேட்குற மாதிரி இல்லாமல் இதோட கருத்தாழத்தை உங்கள் உள் மனசில் வாங்கி கொஞ்சம் உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இதை கேட்க வையுங்க. அவ்வளோ நல்ல விஷயம் இது. உலகுளோரெல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கமுடன் கொடுத்த நல்ல பாதை. இது ஒன்று தான் வழி. அந்த ஒரே வழியில் நம்ம போனோம் அப்படின்றது ஆண்டவருடைய ஆசை.
பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கணுன்ற ஆசை. இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.